ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் ரேணு ஃப்ரம் ரேணு எஸ்தெட்டிக் சென்னை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மைக்ரோ பிளேடிங். ஸோ மைக்ரோ பிளேடிங்னா என்ன, அண்ட் இந்த ப்ரொசீஜர் யார் யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ட் இது ஏன் இப்போ ரொம்ப சென்சேஷனல் அண்ட் ஹாட் டாப்பிக்காக இருக்கு, அண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அண்ட் இந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அந்த இங்க்கு சஸ்டெயினபிளாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ பிளேடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் அ செமி பர்மனன்ட் டெக்னிக் ஆஃப் டேட்டூயிங் ஆஃப் ஐப்ரோஸ். அதாவது ஐப்ரோவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஐப்ரோ இருக்கு ஆனால் ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த செமி பர்மனன்ட் டெக்னிக் வந்து ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்படி இது ரொம்ப சென்சேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் அண்ட் நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸ், ரொம்ப பாப்புலரான ஆக்ட்ரஸஸ் லைக் சமந்தா, நயன்தாரா, த்ரிஷா எல்லாருமே மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலையும் அவங்களோட அப்பியரன்ஸையும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, யார் யாரெல்லாம் மைக்ரோ பிளேடிங் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பண்ணக்கூடாது, அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக மைக்ரோ பிளேடிங் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மைக்ரோ பிளேடிங் ப்ரொசீஜர் பண்ணுறனால அந்த இங்க்குனால நம்மளுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் மைண்டில் இருக்கும். டெஃபினட்டாக இதனால எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. அண்ட் இந்த இங்க் வந்து இட் அப்சர்வ்ஸ் இன் த பாடி ஆஃப்டர் ஒரு 1 or 2 years கழிச்சு இது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். அண்ட் நீங்கள் திருப்பி பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 18 years அண்ட் அபவ் இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் இது எவ்வளோ செலவாகும் அப்படின்றது நிறைய பேருக்கு மைண்டில் இருக்கும். ஸோ இதோட அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,000 பெர் செஷன், 250,000 பெர் செஷன் வரைக்கும் இது ரேஞ்சஸ் இருக்குது. சில இடத்துல வந்து டிபெண்டிங் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட், அவங்க எங்கேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இதோட அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும் பெர் செஷனுக்கு. ஹோப் இட் ஹெல்ப்ஸ். ஃபாலோ ஃபார் more updates.